ஸோ ஹாய் கைஸ், ஸோ வெல்கம் டு திருச்சி vlog சீரிஸ் எபிசோட் 1. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா உத்தமர் கோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த உத்தமர் கோவில் எங்கே அமைஞ்சிருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா திருச்சி ராக்ஃபோர்ட் டெம்பிள்லேருந்து 8 கிலோமீட்டர் தள்ளி இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ ரொம்பவும் ஸ்பெஷலான ஒரு கோவில். ஸோ நீங்கள் திருச்சிக்கு வந்தீங்கன்னா மஸ்ட்டு பார்க்க வேண்டிய கோவிலில் இதுவும் ஒன்று. ஸோ ரொம்பவும் இம்பார்ட்டண்டான கோவில், அப்புறமா ஸ்பெஷலான ஒரு கோவில். ஸோ நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இந்த கோவிலை பற்றி இருக்குது. நான் இதில் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ என்ட்ரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா போர்டு வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதில் வந்து டைமிங்ஸ்லாம் வந்து எழுதியிருக்காங்க கைஸ். ஸோ கண்டிப்பாக இது வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஏன்னா நீங்கள் வந்து இந்த கோவிலுக்கு வரும்போது இந்த டைமிங்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா நம்ம இந்த கோவிலுக்கு ஈவினிங் டைமாக வந்திருக்கோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில சன்னதி எல்லாமே வந்து திறக்கலை. ஸோ மூலவருடைய சன்னதி வந்து பார்த்திங்கன்னா மூடி தான் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் லேட்டாக திறப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மூலவர் சன்னதி வந்து பார்க்குறத விட்டுட்டு நம்ம வெளிப்பிரகாரத்தை சுற்றிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம மூலவர் சன்னதியை வந்து பார்ப்போம். ஸோ ஆக்சுவலி இந்த கோவிலுடைய ரொம்ப ஸ்பெஷாலிட்டியான ஒரு விஷயம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா பிரம்மா, விஷ்ணு, சிவன் இந்த 3 பேருமே வந்து ஒரே கோவிலில் இருக்காங்க சொன்னால் நம்ப முடியுமா? எஸ், இந்த கோவிலில் வந்து இருக்காங்க. ஸோ 3 பேருமே நீங்கள் வந்து இந்த கோவிலில் தரிசனம் பண்ணலாம். ஸோ 3 பேருக்குமே வந்து இந்த கோவிலில் ஒரு முக்கியத்துவம் வந்து இருக்குது. ஸோ விஷ்ணு வந்து இந்த கோவிலில் என்ன அழைக்கப்படுறாருன்னு வந்து பார்த்திங்கன்னா புருஷோத்தமன் அப்படின்ற பேரில் வந்து அருள் புரிகிறாரு. அதே மாதிரி தாயார் வந்து பார்த்திங்கன்னா பூர்ணவல்லி தாயார்ன்ற பேரில் நமக்கு வந்து அருள் புரிகிறாரு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆண்டாளுடைய சன்னதி வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா இங்கே சிவன் வந்து பார்த்திங்கன்னா பிக்ஷாண்டார் அப்படின்ற ஒரு பேரில் நமக்கு வந்து அருள் புரிகிறாரு. ஸோ அதே மாதிரி அம்மன் வந்து பார்த்திங்கன்னா சௌந்தரியவல்லி அப்படின்ற பேரில் நமக்கு வந்து அருள் புரிகிறாங்க. ஸோ லார்ட் பிரம்மா வந்து பார்த்திங்கன்னா சரஸ்வதியோடு இருக்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து அழகாக காட்சி தராரு. ஸோ இந்த கோவில் வந்து ஆர்கிடெக்சர் வந்து பார்த்திங்கன்னா திராவிடியன் ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர். ஸோ அதனால் வந்து எல்லா சிற்பங்களுமே வந்து பார்க்குறதுக்கு நுணுக்கமாக சூப்பராக வந்து செதுக்கியிருக்காங்க. ஸோ நல்லாயிருக்கு. ஸோ ஈவினிங் டைமாக வந்திங்கன்னா இந்த கோவிலை வந்து நல்லாவே சுற்றி பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இயர்லி மார்னிங்காகவும் வாங்க இந்த கோவிலுக்கு. ஸோ அப்போ தான் வந்து ரொம்பவும் சூப்பராக வந்து இருக்கும். ஸோ இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா 108 திவ்ய தேசங்களில் ஒரு கோவில். ஸோ அதுக்கப்புறமா வந்து ஆழ்வார்கள் வந்து திவ்ய பிரதமரில் இந்த கோவிலை பற்றி குறிப்பிட்டிருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. ஸோ சோழர்கள் வந்து இந்த கோவில் அவங்களுடைய காலத்தில் வந்து இந்த கோவிலை வந்து நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணி புதுசு மாதிரி வந்து கட்டினதாகவும் வந்து சொல்கிறாங்க கைஸ். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா தட்சிணாமூர்த்தியோடைய சன்னதி வந்து இருக்குது. ஸோ அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பிச்சாண்டவருடைய சன்னதி வந்து இருக்குது கைஸ். ஸோ பிக்ஷாண்டார் சன்னதிக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா இரட்டை விநாயகர், அதுக்கப்புறமா பாலலிங்கம் அவங்களுடைய சன்னதி வந்து வச்சுருக்காங்க கைஸ். ஸோ இது 3மே வந்து பார்த்திங்கன்னா ஒரே சன்னதியில் தான் வந்து இருக்குது. இந்த கோவிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்தல புராணம் இருக்குது. ஸோ அதை நான் என்னென்னு வந்து இப்போ உங்ககிட்ட சொல்கிறேன். ஒரு காலத்தில் பிரம்மதேவர் பெரிய யாகம் நடத்த நினைத்தார். அந்த யாகத்துக்கு தன் சக்தியான சரஸ்வதி தேவியை அழைக்கவில்லை. அதை பார்த்து சரஸ்வதி தேவி கோபம் கொண்டு அந்த யாகம் நடக்காமல் தடுத்தாள். பிரம்மா மிகுந்த கவலையில் இருந்தார். அப்பொழுது விஷ்ணு பெருமான் அவதரித்த உத்தமர் பெருமாள் என்ற திருவுருவத்தில் தோன்றி அந்த யாகத்தை பாதுகாத்தார். யாகம் வெற்றியாக முடிந்தது. இதை கண்டு பிரம்மா பெருமாள் மிக மகிழ்ச்சி கொண்டு இங்கு தங்கியிருந்து பெருமாளை வழிபட்டார். அதே சமயம் இறைவன் சிவபெருமானையும் பிரம்மாவும் விஷ்ணுவும் ஒரே இடத்தில் வழிபடுகின்றனர். அதனால் தான் இந்த திருக்கடம்பனூர் உத்தமர் கோவில் ஆனது. முக்கோடி தேவர்கள் பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஒரே இடத்தில் இருப்பது போன்ற புண்ணிய ஸ்தலமாக இருக்கிறது. ஸோ இதாங்க இந்த கோவிலுடைய ஸ்தல வரலாறு. நம்ம சுற்றி வரும்போது பார்த்திங்கன்னா இங்கே தச அவதாரங்களுடைய பெயிண்டிங்ஸ்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெருமாளுடைய தசாவதாரங்கள். ஸோ 10 பெயிண்டிங்ஸ் வந்து பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ராம அவதாரம், அதுக்கப்புறமா வந்து பலராம அவதாரம், அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ண அவதாரம், ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா கல்கி அவதாரம். இது மாதிரி வந்து ஃபுல் தசாவதார பெயிண்டிங்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க.
இங்கே வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி நாராயணருடைய சன்னதி வந்து வச்சுருக்காங்க கைஸ். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ராமர், லக்ஷ்மணர், சீதா, அதுக்கப்புறமா ஆஞ்சநேயருடைய சன்னதி வந்து வச்சுருக்காங்க. ஸோ இவங்க 4 பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே சன்னதியில் இருந்தால் காட்சி அளிக்கிறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா லக்ஷ்மியோடைய பெயிண்டிங்ஸுமே வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரொம்பவே வந்து பழமையான ஒரு கோவில். ஸோ இங்கே பெயிண்டிங்ஸ் பண்ணதுமே வந்து பார்த்திங்கன்னா பழமையான ஒரு பெயிண்டிங்ஸ் தான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிச்சாண்டேஸ்வரருடைய சன்னதி வந்து வச்சுருக்காங்க. வெளிப்பிரகாரம் சுற்றி வரும்போது பார்த்திங்கன்னா நாகலிங்க மரம் வந்து இருக்குது கைஸ். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில செதுக்கப்பட்ட சிற்பங்கள் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. ஸோ ரொம்பவும் பழமையான ஒரு சிற்பங்கள். ஸோ டேமேஜான நிலையில் இருக்கக்கூடியது எல்லாமே வந்து சுற்றி வர இடத்துல வந்து வச்சுருக்காங்க கைஸ். ஸோ ரீசெண்டாக தான் வந்து இந்த கோவிலுக்கு கும்பாபிஷேகம் நடத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து பெயிண்டிங்ஸ்லாம் வந்து பார்க்கறதுக்கு வந்து புதுசு மாதிரியே வந்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் நல்லா பெயிண்டிங்ஸ்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ சிற்பம் ஒன்று ஒன்றும் பார்க்குறதுக்கு வந்து சூப்பராக இருக்குது. ஸோ நல்லா சூப்பராக டைம் எடுத்து பொறுமையாக வந்து செதுக்கியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வேணுகோபாலனுடைய சன்னதி வந்து இருக்குது. இவர் கூட வந்து பார்த்திங்கன்னா பாமா, ருக்மணி, கண்ணன், ஸோ 4 பேருமே வந்து ஒரே சன்னதியில் வந்து நம்மளுக்கு காட்சி தராங்க. ஸோ வெளிப்பிரகாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சன்னதி வந்து இருக்குது கைஸ். இந்த கோவிலில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா மும்மூர்த்திகள் இருக்காங்கன்னு சொன்ன பார்த்திங்களா. ஸோ பிரம்மா, விஷ்ணு, சிவன். ஸோ இவங்க 3 பேருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய மனைவியோடு நம்மளுக்கு வந்து சேர்ந்து காட்சி தராங்க. ஸோ அது ரொம்பவும் வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம்னே நான் வந்து சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் வந்து பார்க்குறதுக்கு நல்லாவே வந்து பெருசாக இருக்குது கைஸ். ஸோ அதனால் வந்து நீங்கள் ஈவினிங் டைமு இல்லைனா இயர்லி மார்னிங் டைமாக வந்தால் தான் கரெக்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நவகிரகங்களுடைய சன்னதி வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மும்மூர்த்திகளை வந்து ஒரே இடத்துல வந்து தரிசனம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த கோவிலுக்கு வந்து கண்டிப்பாக வாங்க. ஸோ ரொம்பவும் வந்து உங்களுக்கு பிடிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் கோவில் வழி என்ட்ரு ஆகும்போதே வந்து பார்த்திங்கன்னா பெருமாளுடைய சன்னதி வந்து இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா அது பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமானுடைய சன்னதி வந்து இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா சுற்றி வரும்போது பார்த்திங்கன்னா பிரம்மாவோடைய சன்னதி வந்து இருக்கும். ஸோ பிரம்மாவோட சன்னதி வந்து பார்த்திங்கன்னா தங்கத்தகடை வந்து போட்டு நம்மளுக்கு வந்து சூப்பராக வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த கோவில் இன்னொன்று ஒரு பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே நீட் அண்ட் க்ளீனாக வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா தசாதார லிங்கம் வந்து இருக்குது. ஸோ இதுக்கு வந்து ஒரு சன்னதி மாதிரி வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ நந்தி தேவர் வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமான் வந்து தரிசனம் பண்ணுற மாதிரி இருக்குது. இங்கே வந்து துர்கையோடைய சன்னதி வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா இங்கே சண்டிகேஸ்வரருடைய சன்னதி வந்து இருக்குது.
இங்கே வந்து பார்த்திங்கன்னா வரதராஜ பெருமாளுடைய சன்னதி வந்து வச்சுருக்காங்க கைஸ். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆழ்வார்களுடைய சன்னதி வந்து இருக்குது கைஸ். ஸோ ஆழ்வார்களே முக்கியமான ஆழ்வார்கள் வந்து பார்த்திங்கன்னா திருமங்கை ஆழ்வார், அதுக்கப்புறமா நம்மாழ்வார், அப்புறமா குலசேகர ஆழ்வார். ஸோ இவங்க 3 பேருடைய சன்னதியுமே வந்து ஒரே இடத்துல வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பிரம்மாவுடைய சன்னதி. ஸோ பிரம்மாவுடைய சன்னதி வெளியில் வந்து பார்த்திங்கன்னா தங்க தகடு வந்து பதிச்சிருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு வந்து சூப்பராக இருக்குது கைஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சிவனுடைய சன்னதி. ஸோ பார்க்குறதுக்கு வந்து சூப்பராக இருக்குது கைஸ். ஸோ சிவனுடைய சன்னதிக்கு அப்படியே பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அம்மனுடைய சன்னதியுமே வந்து இருக்குது கைஸ். ஸோ அவ்வளோதான் கைஸ், இது இந்த வீடியோ முடிச்சிருச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ வந்து மற்ற ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கன் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.